ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சிம்பிளான ஸ்வீட்டு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஷாஹி ரோல் ரெசிபி. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க லைஃப்பில். அந்த லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அந்த கீ நல்லா உருகுனதுக்கப்புறமா நாம் துருவி வச்சுருக்க கோக்னட்டை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா கோக்னட் துருவல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடிமேடாக நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் இது ஃப்ரெஷ் கோக்னட் எடுத்துருக்கிறதுனால லைட்டாக நெய்யில் வதக்கி நாம் எடுத்துக்கலாம். இந்த கோக்னட்டோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை. அந்த பச்சை வாசனை நமக்கு போனால் போதும். அந்தளவுக்கு மட்டும் லைட்டாக அந்த கீலே ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த கோக்னட் நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, வதங்கியும் வந்துடுச்சு. இப்போது ஒரு 7 பிரெட் நான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அது இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் சப்பாத்தி தீத்துவோம் இல்லைங்களா, அந்த கட்டையால் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா அந்த பிரெட் துண்டுகள் நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான நட்ஸு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃப்ரெஷ்ஷாகவே இந்த கோக்னட்டோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஸ்வீட்காக நாம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சுகரில் கூட நல்லா மெல்ட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் மில்க் மேட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ இதை ஒரு சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் துண்டில் நல்லா ஒரு ரோல் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரோல் மாதிரி கொண்டு வந்துட்டு இது ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்படி லைட்டாக தொட்டு ஒட்டினீங்க அப்படின்னா இந்த ரோல் ஈஸியாக நமக்கு ஒட்டிடும். இப்போ ரோல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் விட்டுக்கோங்க. அது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஜீரா ரெடி பண்ணணும். நான் ஒரு 75 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2.5 கரண்டி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கரண்டி தண்ணி விட்டுக்கலாம். அது உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நாம் பண்ணி வச்சுருக்க அந்த ரோல் மேலே நாம் இதை ஊற்றிடலாம். அந்த ரோல் ஜீராவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக மில்க் மேட் மேலே விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறை எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.